இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரியோ கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லணும். இன்கரெக்ட் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 4 ஒன்லிங்கிறாங்க. IMIS இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் மட்டும் தான் தப்பு. TSC டோட்டல் சானிடேஷன் கம்பெனி ரைட்டு, NIC நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் ரைட்டு, MIS மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரைட்டுன்னு சொல்லி சொல்கிறீங்க. இதில் NIC என்பது தவறு. நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் கிடையாது, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். அதுனா இன்ஃபர்மேஷனும் இன்ஃபர்மேட்டிக்ஸும் ஒன்று தானே அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து படிக்காத ஆட்கள் நடத்தும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க எல்லாருக்குமே தெரியும் வாட் இஸ் NIC. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா ஹெட் ஆஃபீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் ஹெட் ஆஃபீஸு செக்ரட்டரியேட் எல்லா இடத்துலையும் NICனா தெரியும். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். இட் இஸ் நாட் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர். இது வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். இப்போ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போயிருக்கிறோம். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் நம்ம சொல்லணுமே, இவங்க இன்ஃபர்மேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்களே தப்பே அப்படி நம்ம தப்புன்னு எழுதுனா அதை தப்பு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இது உண்மையிலே படிச்சு போனவங்களுக்கு உண்டான ஒரு எக்ஸாமா இல்லைனா சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கி பிங்கி பாங்கிட்டு போட்ட ஒரு எக்ஸாமான்னு தெரியல. இது வந்து டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரிக்கு நல்லாவே தெரியுமே, அவரும் இதை கடந்தானே வந்திருப்பார். NIC மீன்ஸ் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், நாட் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர். அப்படி இருக்கும் பொழுது இங்கே NIC என்பதும் தவறு, NIC என்பதும் தவறு. NIC அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அப்போ 2 இங்கே தப்பு இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். வெறும்னா 4 மட்டும் தப்பு அப்படின்னா 2 4 தப்பு ஆன்சர் இருக்கா? இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் குரூப் 4 வேலை இல்லை.